வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கூகுள். ஆமாங்க, கூகுளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுளை 1998 லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, கூகுள் அப்படின்ற வேர்ட் இல்லாமல் இல்லை. அதை யூஸ் பண்ணாத நாளும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த கூகுளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் 1. ஸ்டார்டிங்கில் கூகுள் கம்பெனி நேம் GOOGOL அப்படின்ற ஸ்பெல்லிங்கை தான் கூகுளுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்வெஸ்டர் சைட்லேருந்து நிறைய ஸ்பெல்லிங் எரர் வந்ததால் ஃபைனலாக கூகுளுக்கு GOOGLEன்னு ஸ்பெல்லிங் வச்சுட்டாங்க. ஃபேக்ட் 2. கூகுளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க வெறும் 4 GB ஹார்ட் டிஸ்க் மட்டும்தாங்க வச்சுருந்தாங்க. அதாவது 40 GB தான் அவங்களோட ஸ்டோரேஜ். இன்றைக்கி டேட்டில் 100 மில்லியன் GB ஸ்டோரேஜ் இருக்கும்னா பார்த்துக்கோங்க. ஃபேக்ட் 3. இதோட பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 30 மில்லியன் வெப்பேஜ் இருக்க டேட்டாவை சர்ச் பண்ணி எடுக்க ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அது ஃபியூ செகண்ட்லேயே முடிஞ்சிடுது. ஃபேக்ட் 4. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கேட்டால் வாயை பழப்பீங்க. ஏன்னா கூகுள் 2010 இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு கம்பெனியை வாங்கிடுறாங்க. அந்தளவுக்கு இது ஒரு ரிச்சான கம்பெனியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஃபேக்ட் 5. நெக்ஸ்ட் ஃபேக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அதாங்க கூகுள் இமேஜ் சர்ச். இது 2001 ஜூலை 19 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் லூப்ஸ் ஒரு டைம் க்ரீன் கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இமேஜ் ரொம்ப பாப்புலராகவே இருந்தது. அப்போது அதை மக்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க கூகுள் சர்ச் இன்ஜினால் கூட அந்த ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்க. கூகுள் சர்ச் இன்ஜினே ஹேங் ஆகிடுச்சு. ஃபேக்ட் 6. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் 20-25% குவாரிஸ் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணதாக வந்தது. நியூ குவாரிஸை கூகுள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கூகுளில் நம்பி நியூ இயர்ஸும் வராங்க. ஃபேக்ட் 7. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் இப்போது ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னிக்கில் இருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணுறாங்க. அந்த கம்ப்யூட்டர் தனக்குத்தானே ப்ரோக்ராமை எழுதிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி. ஃபேக்ட் 8. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, ஐ எம் ஃபீலிங் லக்கி. இதுதாங்க நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ சர்ச் பாருக்கு கீழே ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படின்ற சர்ச்சிங்கை யூஸ் பண்ணி பண்ணுவோம். என்ன அது ஆட் ஃப்ரீ சர்ச். இந்த சர்ச் நம்ம பண்ணுறதால கூகுளால் நமக்கு ஆட்ஸ் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சர்ச்சிங் பண்ணுறதால கூகுளுக்கு இயர்லி $100 மில்லியன் லாஸ் ஆகுதான். ஃபேக்ட் 9. அடுத்த ஃபேக்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனதுங்க. அது என்னன்னா, கூகுள் அவங்களோட துணை நிறுவனமான கேலிகோவுடன் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, வயதாவதுல இருந்து தவிர்த்து சாகாமல் இருக்க, அதாவது ரொம்ப நாள் வாழற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் 10. அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, கூகுள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 15% எம்ப்ளாயிஸ் அவங்க காலேஜ் கூட அட்டன் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லோட அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.